வருவதோ குங்கும நாட்டின் தளபதி, அவனை சிறைப்பிடிக்க வேண்டும். அதற்கு என் தங்கை கவிதாதான் மிகச்சிறந்த மருந்து. இந்த விஷயத்தை என் தங்கை கவிதாவிடம் சொல்லி அவளை அழைத்துக் கொண்டு போக வேண்டும். தங்கை கவிதா என பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். எங்கள் சிவபுரி நாடோ என் கைவசமாக வேண்டும். அதற்கு அண்ணன் கூறியபடி சரி செய்து இந்நாட்டை கைப்பற்ற வேண்டும். பிறகு நாட்டதுதான் சரி. கனிமொழி எங்கு சென்றதோ தெரியவில்லை. அவளிடம் இந்த விஷயத்தை சொல்லி அழைத்துக்கிட்டு வர வேண்டும். கனிமொழி எனக்கும் அடுவதில் தங்கட்டு எனக்கும் மந்தாலிலே காதல் உண்டாகும். இருவருக்கும் மழை உண்டாகும். இடையில் தொட்டு பிரிக்க பூவும் காயாகும். வண்ண கொடியில் வந்து அதுவும் காயும் தேனாகும். கொஞ்சம் நானே வருகிறேன். நடிப்பேன். நடந்தால் விண்ணை கண்டு பார்க்கும் நேரம் வெள்ளி நிலா காயுதடி. விண்ணை கண்டு பார்க்கும் நேரம் வெள்ளி நிலா காயுதடி. வந்தே மச்சான் வெளிச்சம் கண்டு வேர்வை எங்க சொட்டும் முன்னே. வாசமல்லி வாங்கி வந்து பஞ்சனியில் போட்டு விட்டு பட்டியனை தொட்டு கில்ல பிஞ்சி அங்கே காயமாகி தனிமாக பேசிக் கொண்டிருந்த நேரம் போய் கவியை காண வேண்டும். இவ்வளவுதானே கவிதா, இந்த நாடே நமது கையில். இவர் என்ன பெரிய இவர் என்ன பொறுப்பட போகலாம். இருவரும் நாட்டில் நீராடலாம். அந்த படைத்தளபதி நமது நாட்டுக்கு வருவதென்றால் நமது சிவபுரி நாட்டின் நாட்டை தானே கடந்து வர வேண்டும். அதற்குள் நம் கைதறிசை காட்ட வேண்டும். வாட்டில் அறிந்து போகுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. காப்பாத்துங்க கவிதா கவிதா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அல்லவா கேட்கிறது. சரி சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை. அந்த பெண்ணை நம்ம காப்பாற்றே ஆக வேண்டும். சரி கணேஷ்
ஷியாமா கட்டையாயோ உனக்கு வேலை நீ பண்ண மாட்டேங்கிறேன். உனக்கு வேலை போயா போடா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண பாத்துக்கோ, போடா. ஐயோ எங்க இருக்கேன் எனக்கே தெரியவில்லையே. ஐயோ அம்மா, ஐயா நீங்களோ வரவில்லை என்றால் இந்த ஆட்டு வெள்ளத்தின் அடித்து சென்றிருக்கும். தெய்வம் போல என்னை காப்பாற்றி விட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க ஐயா. சரி சரி, நான் வந்த வேலையை நான் வருகிறேன். என்ன வந்த வேலை முடிஞ்சு விட்டதா? இப்பதானே என்ன தொட்டீங்க. நீங்க தானே நம்ம வேலையே ஆரம்பம். நீங்க ரெடியா? உனக்கு வேலை ஆகுது போ. என்ன பண்ணிட்டு இருக்கேன் வந்து இதே வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கேன். அதான் வானா வானா நீ வீண் வம்புக்குன்னு போய இருப்பினியா? நீ எனக்கும் வரமாட்டாப்பா. எப்படி பார்த்தாலும் ரெண்டு மயம் வரலையா? நீ பூ வாங்கியா? நான் வாங்கிட்டேன். நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். நீ போ. நீதான் வாங்கிடா. ரெண்டு மொயன்றது 4 மொயம் ஆகி போச்சு. நம்ம என்னடா பண்ண முடியும்? கத்தியெல்லாம் எடுக்கூடாதுங்க. எனக்கு இது நீ குடுக்க குடுக்க வந்து தீஞ்சு போன மேடிக்கிறான். பாரு பாருங்க பாருயா. நான் ஆம்பளை இல்ல ஆத்து காத்தா. என்னங்க உங்களை பார்த்தா எனக்கு என்னென்னவா இருக்கு. எனக்கு எதுவுமே இல்லையா? என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், மௌனமா இருக்கீங்க. பெண்ணே, நானும் ஒரு படைத்தலைவர், நாட்டோட படைத்தலைவர். சிவபுரி நாட்டின் மீது கொடுத்துட்டான். வார்த்தைக்கு ஆசைப்பட்டு நான் வரவில்லை. அப்படியா? அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. முடியாது. ஏய், முடியுமா? முடியாதடா. முடியாது. முடியாதடா. டேய், என்னை பார்த்த அந்த வெள்ளம்பில் இருக்கிற இளைஞருங்க 6 to 60 வரைக்கும் இந்த தொடைய பார்த்து பாத்தியா? அப்படி போ உள்ள. அப்படி போ. நான் பாத்துட்டேன். நீ போ. வாங்காம நீ திரும்ப மாட்டேன். வாங்கிட்டே இருக்கு. இப்படி பொறுத்தது நல்லா வச்சுக்கிறப்பா சாமி. கை போட மாட்டேங்குது.
கை தூண மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? முடியாது. அப்படி என்றால் அதே ஆட்டத்தில் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என்னங்க என்ன விடுங்க, தடுக்காதீங்க, என்ன தடுக்காதீங்க. யாரைத்தான் நம்புவதோ வேலை அம்மம்மா பூமியிலே யாவும் யாரைத்தான் நம்புவதோ வேலை அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சள் உடலெல்லாம் உள்ளானே உயிரெல்லாம் கல்லானே நான் போகிறது போய் கையில் வைத்துக் கொண்டு பார்க்கிறார். அதை குறைத்தான் நுகர முடியுமா? அதே கருவேப்பிலா நம்ம யுக்தியை பயன்படுத்தி நம்ம யுக்தியை பயன்படுத்தி ஆகணும்டா. எனக்கு தேவையில்ல, நான் வரல. இவளை தூக்குறோம், தூக்கல, ரேப் பண்றோம். வேணாம், நான் பண்ணிக்கிறேன், நீ போய் உள்ள நீ நான் பாட்டுக்கு பாட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு நீ பண்ணப்பா, நான் இருக்கக்கூடாது. உன்னையாவது விட்டு விடுவதாவது என் ஆசைக்கு இணங்கி விடு. ரொம்ப போச்சு. இதான் லோடு யாத்தந்தெல்லாம் யாராரும் நான் சொன்னேன். அனுபவி சரி, இவனை தூக்க நீ பண்ணிட்டு நான் தூக்கணுமா? ஹெல்ப் பண்றா நீ காலை பிடி, நான் கை போட்டுக்கிறேன். இவனை கொண்டு சென்று மருத்துவோட பரிசோதனை அதைக்காக வச்சு கொண்டு வா. ரொம்ப நல்ல சென்ட்டுக்கிறான், பின்னாடி என்ன அனுபவிப்பான்னு தெரியல. பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, சரி காலம் பார்த்தீங்க.
கால் போகுமோ கை போகுமோ பின்னா போகுமோ எனக்கு நான் இல்ல கூட நான் இல்ல என்ன சொல்லிட்டு போறீங்க அப்புறம் என்ன போய் என்ன போய் வாங்கிடுவா விஷத்தை கலக்கவும் தெரியும், அதே விரலால் வீணையை வீட்டவும் தெரியும். இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியோ நீ இந்த சிவபுரி நாட்டுக்கு மகாராணியாக வேண்டும். அதுதான் முடியாது. கேவலம் ஒரு பதவிக்காக தன் தங்கை என்று பாராமல் அவள் மூலம் என்னை வலை வீசி பிடித்து விட்டாய் என்று ஆணவமடா, அது நடக்காது. போடா போடா போர்க்கற்றவனே, அது போல என்ன தவறாக நினைத்து அடி போடி, என்னை போல் எத்தனை பேரை நீ ஏமாற்றிருப்பாய். போல என்ன தவறாக நினைத்து விடாதீர்கள். இதுதாங்க நான் புதுசு. கஷ்டம் கட்டவளே, என்னடா என் தங்கையை கெடுத்ததும் அல்லாமல் என் எதிரே வாயில் வந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறாய் நீ. நான் அவளை வைத்து சித்திரம் எழுத வேண்டும் என்று அவளை சோர் போல வைத்துள்ளேன். நீ வாமா கவிதா. அண்ணனே தங்கச்சி பூட்டி கொடுக்குறான், இவன் அதை வச்சுக்கிறான். தேவடியாதான் என்ன தேவடியாதான் பெண்ணு பஸ் ஓட்டுறா, லாரி ஓட்டுறா, வேனு ஓட்டுறா, ஏரோப்ளைனா ஓட்டுறா. அவங்களே ஓட்டுறா மொத்த உங்களை ஓட்டுதான் நாங்க தாண்டியா. எங்கடா ஓட்டுவேன்? நீ பஸ் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், பிளேன் ஓட்டுவோம். உங்களை ஓட்டுறது நாங்க தானே. ஓட்டு ஒரு இங்க டீச்சா போட்டுக்கிறாங்க, அது ஆம்பிளி பேர் தான் வச்சுக்கிறேன், பொம்பளி பேர் வச்சுக்கிறாங்க. அதுல பாட்டு கேட்கறது ஒண்ணு சொருவிரியே, என்னது அது பென்ட்ரைவ்டா. பென்ட்ரைவ் சொறி சொறி தான் வைரஸ் ஏறி போய்க்கிறீங்க. அங்க அங்க உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. என்ன பேச முடியாது? ஒரு ஆம்லேட் போடுறாங்க மட்டும் வச்சு விட்டு, ஆம்லேட்னா வச்சுன்னா பொம்பளைட்னா வருது. முதலில் எனக்கு ஆம்புலேட்னா வருது, என்ன பொம்புலேட்னா வருது. அது சரிடா, 10 மாதம் கர்ப்பிணி ஆகிற தூக்கி போறாங்க. ஆம்புலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பொம்புலன்ஸ்னு வருது. அது சொல்லலாம். ஏமா பொம்புலன்ஸ்னு ஏன்னா வருது, ஆம்புலன்ஸ் தானே வருது. அப்ப ஆம்பளைங்க நாங்க தானே கேட்டோம். ஆம்பளைங்களாம் ஓ போடுங்க. ஆம்பளைங்க இங்க மட்டும் தான் சவுண்ட் வரும். எங்களுக்கு பாரு என்னன்னு தோணுது. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தற்சமயம் எனக்கு எதிரி நீங்கள் இருவரும் தான். முதலில் உங்களை ஒழித்து விடுகிறேன். உடனே சிவபுரி நாட்டு மன்னரிடம் சொல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நீங்கள் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் இந்த விபரீதமே ஏற்பட்டிருக்காது. சரி, சுத்தனைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை செய்து விடுங்கள். இவருக்கான ஈமச்சடங்கை செய்யட்டுமா செய்ய வேணாமா? செய்யட்டுமா? கால் காட்டு காட்டுறதுக்கு யாருனாங்கிறாங்களா? அங்காளி பங்காளி யாருன்னா கூப்பிடுறா? யாருக்கும் சொல்லாத முஸ்டா எப்படி அது?
உனக்கு காது குத்துலையா? அப்ப உனக்கு வாய் மரமே காட்டலையா காது குத்துக்கா? என்னண்டு வந்து இந்த கேள்வி கை தூக்குடா. சரி, என்ன கேள்வி சொல்லு. 10 மாடி பில்டிங் 10 மாடி பில்டிங் பேட் அடிச்சா என்ன ஆகும்? 10 மாடி பில்டிங்க பேட் அடிச்சா என்ன ஆகும்? பெயிண்ட் அடிச்சா என்னடா ஆகும்? பெயிண்ட் அடிச்சானே அவனா கலரா தான் ஆகும். இல்லையா? அது யானுக்கு தான் தெரியாது. இப்போ பெயிண்ட் அடிச்சா கலரா தான்டா ஆகும். அது வேற என்ன ஆகும்? செலவாகும். என்னடா போது செலவானாதான் பெயிண்ட் அடிப்பா. அப்புறம் அதை தான் வாய்ப்பு பண்ண தெரியல சொல்லிட்டு